ஹை அங்கிள், எங்க எல்லாத்துக்கும் ஜெல்லி வச்சிருக்கீங்களா? நாங்க எல்லாரும் இதை கட் பண்ணி சாப்பிடலாமா அங்கிள்? நோ 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 நோ, இதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி சாப்பிட்றது கிடையாது. நான் சொன்னேன்ல, அடுத்த சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் பேரு வாட்ஸ் இன்சைட் ஜெல்லி. ஒவ்வொரு ஜெல்லிக்குள்ளேயும் சர்ப்ரைஸ் இருக்கும். அப்படின்னா அதை கட் பண்ணி நான் எடுக்கணுமா அங்கிள்? எனக்கு தெரிஞ்சு உள்ள வந்து தேல் மாதிரி ஏதோ இருக்கு அங்கிள். ஸ்கார்பியன் சாக்லேட் தானே? டேய் சிண்டு, என்னடா இது? உன்னோட ஜெல்லிக்குள்ள என்ன இருக்குன்னு கிளியரா தெரியுது, ஆனா என்னோட ஜெல்லிக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியலையே. கிட்ஸ் இங்க பாருங்க, நீங்க அந்த ஜெல்லியை கட் பண்ணி எடுக்கிறது மட்டும் வேலை கிடையாது, அதை ப்ராப்பரா எடுக்கணும். உள்ள இருக்கிற சர்ப்ரைஸ்க்கு எந்த விதமான டேமேஜும் ஆகக்கூடாது. அது மட்டும் இல்ல, நீங்க கட் பண்றது எவ்வளவு நேரங்கிற டைமை நான் நோட் பண்ணிட்டே தான் இருக்கேன். யார் இருக்கிறதுலையே வச்சு கம்மி டைம்ல உள்ள இருக்கிற சர்ப்ரைஸை டேமேஜ் ஆகாம எடுக்கிறீங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். பண்டி அண்ணா, என்னால இதை எடுக்கவே முடியலண்ணா. இங்க பாருங்க, பாக்குறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. ஜெல்லியை கட் பண்றதெல்லாம் நல்லா ஜாலியா தானே இருக்கு. இது தேளு தானே? என்ன அங்கிள் இது? என்னோட ஜெல்லிக்குள்ள தேளு வச்சிருக்கீங்க. ஐயோ, எனக்கு தேளுனாலே ரொம்ப பயம் அங்கிள். அங்கிள், அடுத்தது நான் ஸ்டார்ட் பண்றேன் அங்கிள். ஹை, நல்லா கேக்கு கட் பண்ற மாதிரி கொல 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 கொலன்னு வருது. நல்லா ஈஸியா தான் இருக்கு. உள்ள ஏதோ குட்டியா இருக்கு. அங்கிள் இங்க பாருங்க அங்கிள், நான் ஈஸியா எடுத்துட்டேன். எனக்கு ஒரு மொபைல் போன் வச்சிருக்கீங்களா? அங்கிள், எனக்கு கூட ஏதோ சர்ப்ரைஸா தான் இருக்கு அங்கிள். உள்ள ஏதோ இருக்குன்னு மட்டும் தான் தெரியுது, பட் என்ன இருக்குன்னு தெரியல. வாவ் பண்டி, இந்த ஜெல்லியை கட் பண்றது உண்மையாவே ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு. ரோஸ், கட் பண்ண வரைக்கும் போதும். இனி அடுத்தது அந்த ஃபோக்கை வச்சு எடு. ரோஸ், எனக்கு என்னமோ அதை பார்த்தா அதுக்கு கையு காலெல்லாம் இருக்க மாதிரி இருக்கு. மை காட் அங்கிள், ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்கன்னு பார்த்தா, ஓ மை காட் அங்கிள், எனக்கு இது சுத்தமா பிடிக்காது அங்கிள். எனக்கு இத பார்த்தாலே ரொம்ப பயம். பண்டி, இதோட பேர் என்ன? எனக்கு கூட அதை பார்த்தா பயம் தான். மழை பெஞ்சா வருமே. தமிழ்ல சொன்னா தவளை, இங்கிலீஷ்ல சொன்னா ஃப்ராக். அங்கிள், ரோஸுக்கு இருக்கிறதுலே மோசமான சர்ப்ரைஸா வச்சிருக்கீங்க அங்கிள். அங்கிள், எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க, ஆனா எனக்கு தெரிஞ்சு என்னோட ஜெல்லிக்குள்ள எதுவுமே இல்ல அங்கிள். நோ 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 நோ, எல்லா ஜெல்லிக்குள்ளேயும் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். சில பேத்துக்கு அது பார்த்தா தெரியும், சில பேத்துக்கு தெரியாது. நீ கட் பண்ணி பாரு, உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே அங்கிள், நான் ஜெல்லி டேமேஜ் ஆகாம கட் பண்றேன். ஹை அங்கிள், கத்தி வச்ச உடனே உள்ள ரொம்ப ஜாலியா போகுது அங்கிள். நல்லா கியூப் கியூபா கட் ஆகுது. நீங்க சொன்ன மாதிரி டேமேஜே ஆகாம கட் பண்றேன். ரோஸ், அங்க பாரு, பூஜா உண்மையாவே ரொம்ப அழகா கட் பண்ணிட்டு இருக்காப்பா. நம்ம தான் ரொம்ப கொதறிட்டோம். சூப்பர் பூஜா, ஈஸியா அப்படியே லைட்டா நகுத்துறா பாரு. அங்கிள், நீங்க சொன்னது கரெக்ட் தான் அங்கிள். உள்ள ஏதோ இருக்கு அங்கிள். ஹை, எனக்கு தெரிஞ்சு ஏதோ சாலிடா இருக்கு. எனக்கு தவளை இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அங்கிள். வாட் இஸ் திஸ் அங்கிள்? ஓகே, எல்லாரும் முடிச்சாச்சு. சிண்டுக்கு வந்து ஸ்டேல் வந்திருக்கு, பண்டிக்கு வந்து ஒரு மொபைல் ஃபோன், ரோஸ்க்கு வந்து தவளை, அண்ட் ஃபைனலி பூஜாக்கு ஒரு சூப்பரான லேப்டாப் வந்திருக்கு. இந்த கேமோட வின்னர் யாரு தெரியுமா? நம்ம பூஜா தான். இருக்கிறதுலே வச்சு ரொம்ப கம்மியான டைம், அதாவது 20 செகண்ட்ஸில் ஜெல்லியை கட் பண்ணி உள்ள இருக்கிற சர்ப்ரைஸை டேமேஜ் ஆகாமல் எடுத்திருக்கா. அதனால ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பூஜாக்கு அண்ட் செகண்ட் பிரைஸ் பண்டிக்கு. ஓகே கம் ஆன், அடுத்த பேட்ச் வாங்க. நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறீங்களா? ஐயோ, மத்தவங்களுக்கு அது தெரியுது, எனக்கு என்ன இருக்குன்னே தெரியலையே. ஆனாக்கெல்லாம் ஃபிஷ் மாதிரி தெரியுது. எனக்கு உள்ள ஒருவேளை பாம்பா இருக்குமோ? எனக்கு பாம்பு பல்லி இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாச்சே. ஏதோ ஒன்று பெருசா இருக்கு அங்கிள். என்ன அங்கிள் இது? நான்சி அக்கா, அதான் ஏதோ வந்துருச்சு. அதை எடுத்து கழுவி பாருங்கக்கா. ஏதோ பெருசா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பாக்குறதுக்கு கல்லு மாதிரி இருக்குக்கா. என்ன அங்கிள், ராகுல் சொன்ன மாதிரி உண்மையாவே கல்லு வச்சிட்டீங்களா? அட, ஏதோ கவர் மாதிரி இருக்கு, கழுவிட்டு பாக்குறேன். அங்கிள், என்ன அங்கிள் இது? கவருக்குள்ள ஏதோ வச்சிருக்கீங்க. ஹை, ஃபுல்லா பணமா இருக்கு அங்கிள். தட்ஸ் ரைட் நான்சி, உன்னுடைய கவருக்குள்ள பணம் தான் இருக்கு. ஸோ யூ ஆர் ஒன் ஆஃப் த லக்கி வின்னர்ஸ். ஓகே கம் ஆன், நெக்ஸ்ட் ஆனா, ராகுல் அண்ட் எல்சா. எல்லாரும் கட் பண்ணி பாருங்க. மை காட், என்னோட ஜெல்லிக்குள்ள பாக்குறதுக்கு ஏதோ வந்து ஒரு ஜெல்லி ஃபிஷ் மாதிரியே இருக்கே. ஓ மை காட், நான் டேமேஜ் ஆகாம எடுத்துட்டேனா எனக்கும் வந்து ஏதாவது கிஃப்ட் கிடைக்கும். அங்கிள், இது ஒரு ஜெல்லி ஃபிஷ் தானே அங்கிள்? அங்கிள் இங்க பாருங்க, இந்த அக்கா நல்லா ஜெல்லிய நிறைய டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹை, ஃபிஷ் என்ன ப்ளூ கலர்ல இருக்கு? வாவ், இது ரொம்ப ரேர் பிரீடான ஃபிஷ் அங்கிள். இந்த ஃபிஷ்ஷையே நான் எனக்கு கிஃப்டா எடுத்துக்கலாமா அங்கிள்? எனக்கு ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும் அங்கிள். அங்கிள், எனக்கு நைஃப் எல்லாம் தேவையில்லை. ஸ்பூன் வச்சு டேமேஜ் ஆகாம எடுத்துறேன். ஆனா எனக்கு நீங்க உள்ள ஏதோ காக்ரோச் வச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச காக்ரோச் கடியில ஏதாவது எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் அங்கிள். டேய் ராகுல், எல்லாத்து ஜெல்லிக்குள்ள ஒண்ணுதான். ஐயோ, அந்த காக்ரோச்சை பார்த்தாலே பயமா இருக்கு. அதை கீழே போடுறா ராகுல். என்ன அங்கிள், எல்லாத்துக்கும் நல்ல நல்லதா கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் காக்ரோச் வச்சிருக்கீங்க.
இருக்கீங்க ஜெல்லிக்குள்ள. எல்சாக்கா நீங்க எடுத்து பாருங்கக்கா. எனக்கு என்னமோ பார்க்கறதுக்கு ஒரு செயின் மாதிரி இருக்கு, ஆனா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அங்கிள் இங்க பாருங்க, இதை எப்படி நான் கட் பண்ணி எடுப்பேன்? எனக்கு தெரிஞ்சு நான் டேமேஜ் ஆகாம தான் எடுத்திருக்கேன் அங்கிள். இனி வாட்டர் வச்சு நான் வாஷ் பண்ணிட்டேன்னா போதும். வாவ், இட் லுக்ஸ் லைக் a beautiful necklace அங்கிள். கரெக்டா சொன்ன எல்சா, உனக்கு வச்சிருக்கிறது ஒரு அழகான நெக்லஸ் தான். Thank you so much அங்கிள். எனக்கு இந்த நெக்லஸ் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அங்கிள். பேசாம எனக்கு இதையே நீங்க gift-ஆ கொடுத்துருங்க. ஓகே, இந்த கேம்ல ரொம்ப கம்மியான டைம்ல ஜெல்லி டேமேஜ் ஆகாம இந்த கேம்ல வின் பண்ணது எல்சா தான். ஜஸ்ட் 15 செகண்ட்ஸ்ல ஜெல்லிக்குள்ள இருந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை ஜெல்லி டேமேஜ் ஆகாம எடுத்திருக்காங்க. அடுத்து வின் பண்ணது நான்சி. ஹாய் கிட்ஸ், எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா இங்க வந்து பாருங்க. அடுத்தது உங்களுக்காக சூப்பரான ஒரு ஸ்விம்மிங் பூல் வித் பெரிய ஸ்லைடோட செட் பண்ணிருக்கேன். நான்சி, ரோஸ் இங்க சீக்கிரமா வந்து பாருங்கப்பா. இந்த ஸ்லைடு எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்களா? பண்டி அண்ணா என்ன ரெசார்ட் மேல ஏற வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, இந்த ஸ்லைடை எங்க செட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்களா? ரெசார்ட்டோட உச்சியில செட் பண்ணிருக்காங்கண்ணா. நம்ம அங்க போய் தான் மேல இருந்து சறுக்கிட்டு வரணும். கிட்ஸ், நீங்க சேஃப்டி பத்தி கவலைப்பட தேவையில்லை. இந்த ஸ்விம்மிங் பூல், வாட்டர் ஸ்லைட் எல்லாமே ரொம்ப சேஃப்டி தான். நீங்க எவ்வளவுதான் குதிச்சு விளையாண்டீங்கனாலும் இந்த ஸ்லைட்ல இருந்து நீங்க வலிக்கிட்டு போய் வெளியில விழுக மாட்டீங்க. சைடுல பார்டர்ஸ் இருக்கு. ஓகே அங்கிள், உள்ள நிறைய தண்ணி ஃபில் பண்ணுங்க அங்கிள். அப்பதானே அங்கிள் நாங்க எட்டி குதிச்சா எங்களுக்கு அடிப்படா. பண்டி அண்ணா இங்க பாத்தீங்களா, என்ன மேல ஏற வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, இப்ப நான் எவ்வளவு மேல இருக்கேன். இங்க இருந்து ஸ்விம்மிங் பூல்குள்ள ஜாலியா சறுக்கிட்டே வந்து விழுவேன். இன்னும் ஒரே ஒரு தடவை சறுக்கிட்டு வந்து விழுந்துக்கிறேன் அங்கிள். வாவ், ரொம்ப பெரிய ஸ்லைடா இருக்கு அங்கிள். தேங்க் யூ சோ மச் அங்கிள். ஐயோ, இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஸ்லைட்ல நான் சறுக்கிட்டு போனதே இல்ல. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஹே நான்சி, தள்ளிக்கோ, இல்லாட்டி உன் மேல சறுக்கிட்டு வந்து விழுந்துருவேன். அங்கிள், என்ன அங்கிள் இது தண்ணி நிறைய ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் சிண்டு, தண்ணி நிறைய ஃபில் பண்ணாதான் ஜாலியா இருக்கும்டா. கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம கால் கீழ முட்டும். நிறைய இருந்தாதான் நல்லா ஸ்விம் பண்ண முடியும். அங்கிள் ஃபுல்லா அப்படியே ஃபில் பண்ணிருங்க. என்ன நான்சி, எப்பவுமே தண்ணி நிறைய ஊத்த வேணாம்னு சொல்லுவேன், இப்ப ஊத்துங்க ஊத்துங்கன்னு கேட்டுட்டு இருக்க. ஸ்விம்மிங் பூல்ல ஆழம் ஜாஸ்தியாவே இருக்கு, சமாளிச்சிருவியா? உனக்கு வேற ஸ்விம்மிங் சுமாரா தானே தெரியும். அங்கிள் போதும். அங்கிள் மூச்சு முட்டுது. அங்கிள் நிறைய தண்ணி ஊத்திட்டீங்க, ஸ்டாப் பண்ணிருங்க அங்கிள். உங்களுக்கு தான் எல்லாத்துக்கும் ஆல்ரெடி ஸ்விம்மிங் தெரியும்ல, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? இந்த ஸ்விம்மிங் பூலை ஃபுல்லா வாட்டரால ஃபில் பண்ணாதான் நல்லா ஃபன்னா இருக்கும். அங்கிள், எங்க ஸ்கூல்ல இருக்கிற ஸ்விம்மிங் பூல் இதை விட சின்னதா தான் இருக்கும். அதுலதான் எங்களுக்கு ஸ்விம் பண்ணி பழக்கம் இருக்கு. தயவு செஞ்சு ஃப்ளோட்டி ஏதாவது இருந்தா கொடுங்க அங்கிள். எல்லாரும் உள்ள போயிருவோமோன்னு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள். என்னது, நீங்க ஆல்ரெடி நான் ஆஃப்டர்நூன் கேட்குறப்ப எல்லாத்துக்கும் நல்லா ஸ்விம்மிங் தெரியும்னு சொன்னதால தானே இப்போ செட் பண்ணேன். இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சிருவேன். அங்கிள், எங்க எல்லாத்துக்கும் ஸ்கூல்ல ஸ்விம்மிங் கத்து கொடுத்துருக்காங்க அங்கிள். இருந்தாலும் சேஃபா இருக்கணும்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க. அதனால கொஞ்சம் ஃப்ளோட்டி மட்டும் கொடுங்க அங்கிள். ஓகே எனிவேஸ், நான் பக்கத்திலே தான் இருக்க போகிறேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்னை கூப்பிடலாம். இப்போதைக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? 1 2 3 4 5 6 7 8 9 மெம்பர்ஸ் இருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ஈச் 1 ஃப்ளோட்டி தரேன், சரியா? ஹாய் சிண்டு, எனக்கு இந்த ஸ்விம்மிங் பூல், இந்த ரெசார்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கேயே தங்கிக்கலாமா? என்ன ரோஜா, நீ கூட சூப்பரா உள்நீச்சல் எல்லாம் அடிச்சிட்டு இருக்க. பண்டி, அங்க பாரு, ஃப்ளோட்டி தர்றாங்க பாரு. ஹாய், நிறைய ஃப்ளோட்டி அங்கிள் வச்சிருக்காரு. வாட்டர்மெலன் ஃப்ளோட்டி, அதுக்கப்புறம் டக் ஃப்ளோட்டி, அதுக்கப்புறம் என்னது இது வந்து ஸ்ட்ராபெரி. அப்பாடா, இந்த ஃப்ளோட்டி மேல ஏறி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண போறேன். இதுவே போட்டு மாதிரி இருக்கு தெரியுமா? அக்கா இங்க பாருங்க, பண்டியண்ணா இங்க பாருங்க, இதுவே போட்டு மாதிரி. நான் இதுக்குள்ளேயே தான்க்கா நிக்க போறேன். ஹை, ஜாலி ஜாலி. இங்க பாருங்க, நான் போட்டு மாதிரி எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்திட்டு போறேன்னு பாருங்க. நான் ஜஸ்ட் இப்படி புஷ் பண்ணாலே இது நகருது. டே ராகுல், தள்ளி நில்லுடா. டே சிண்டு, முடியலடா. எனக்கு கொஞ்சம் உன்னோட ஃப்ளோட்டில கொஞ்சம் இடம் குடுறா சிண்டு, ப்ளீஸ்டா, கொஞ்சம் தள்ளிக்கோடா. ஏங்கா, அந்த பக்கம் ஸ்ட்ராபெரி ஃப்ளோட்டி இருக்கு, டக்கு ஃப்ளோட்டி இருக்கு, அங்க போக வேண்டியது தானே? ஒரு எமர்ஜென்சினா கூட இவன் ஹெல்ப் பண்ண மாட்டான் போல தெரியுது. ஏய் ரோஸ், உனக்கு என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? என்னது தண்ணிக்குள்ள அப்படியே இருக்க? ஏய் பண்டி, அங்க பாரு, ரோஸுக்கு ஏதோ ஆயிருச்சு. கம் ஆன் நான்சி, நான் உள்நீச்சல் அடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா ஸ்விம்மிங் பண்ணி பழக்கம் இருக்கு. என்ன தொந்தரவு பண்ணாத. உள்நீச்சல் அடிச்சிட்டு இருக்கியா? உன்னை பார்த்தா எனக்கு அப்படி தெரியலையே. உள்ள போய் அப்படியே ஏதோ மாட்டிக்கிட்ட மாதிரி இல்ல இருக்கே. நான்சி அக்கா, நீங்க 2 பேரும் அப்படியே என்ன தள்ளி ஓரத்துக்கு கொண்டு போய் வெளியில தள்ளிடாதீங்கக்கா. ஒரே இடத்துல இருங்கக்கா. இது என்ன வந்து ஆறுன்னு நினைச்சீங்களா? நான்சி, இப்ப நான் ஒரு கேம் வைக்க போறேன். நீ வரப்போறியா இல்லையா? நான் ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கேன் பண்டி. நீ வேணா உன் தம்பி சிண்டுவை கூப்பிட்டுக்கோ. நானும் ரோஸும் கண்டிப்பா வரமாட்டோம். கேமுக்கு வரமாட்டேன் என்ன சொல்றீங்க? இருங்க, அப்படியே உள்நீச்சல் அடிச்சு உங்களோட ஃப்ளோட்டியை எப்படி தள்ளி விடுறேன்னு பாருங்க. ஹாய் நான்சி, இங்கதான் இருக்கீங்களா? 1 2 3 4 5 6 7 8. ஏ பண்டி, ஏன்டா இப்படி எங்க தள்ளி விட்ட? அட பாவி, இதுதான் கேம்னு சொன்னையா? பண்டி பாரு, இந்த ராகுல் எப்படி குதிக்கிறான் நீயே பாரு. அவன் ஃப்ளோட்டி மேல ஏறி நின்று குதிக்கிறதால மொத்த ஸ்விம்மிங் பூலும் ஆடுது. இப்ப
அவனை பேசாம இருக்க சொல்ல போறியா இல்லையா? நான்சி அக்கா, என்னக்கா நீங்க எந்த கேமும் விளையாடாம அமைதியா அப்படியே படுத்துட்டே இருக்கணும்னு சொல்றீங்க? இந்த மாதிரி ஏதாவது பண்ணுனா தானக்கா ஜாலியா இருக்கும். அதுக்கு தானே வந்திருக்கோம். அது இல்லாம நான் தள்ளில, அங்க பாருங்க பண்டி அண்ணா தான் எல்லாத்தையும் தள்ளிட்டு இருக்காரு. ஏய் நான்சி, என்னாச்சு? திடீர்னு ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா நுரையாயிடுச்சு. யாரு பண்ண வேலை இது? பண்டி அண்ணா, எல்லாம் என்னோட வேலை தான். சூப்பரா இருக்குல்ல, ஸ்விம்மிங் பூல்னாலே நிறைய இருக்கணும்னா அப்பதான் ஜாலியா இருக்கும். அதனால தான் ஒரு பாட்டில் ஷாம்பு எடுத்துட்டு வந்திருந்தீங்கல்ல குளிக்கலான்னு, அதை ஸ்விம்மிங் பூல்குள்ள கொட்டி விட்டேன்னா. ஆனா அக்கா, ரோஸ் அக்கா, எல்லாரும் கொஞ்சம் தள்ளிக்கோங்க, நான் அப்படியே எட்டி குதிச்சு ஜம்ப் பண்ண போறேன். பண்டி, உன் தம்பி சிண்டு பண்ணிக்கிற வேலையை பாரு. நீ கொண்டு வந்திருக்கிற ஷாம்பு பாட்டில் எல்லாம் ஃபுல்லா ஸ்விம்மிங் பூல்ல தான் இருக்கு. இதுவும் நல்லா வாசமா நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் ஷாம்பு பாட்டில் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது தான் வருத்தமா இருக்கு. லா 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 நா 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 நா. வாவ் கைஸ், உண்மையாவே இந்த ஷாம்பு போட்டது ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கு கைஸ். வாட் இஸ் திஸ் கைஸ்? ஸ்விம்மிங் பூலா இல்ல வேற ஏதாவதா? கொஞ்ச நேரம் ஸ்விம் பண்ணலான்னு வந்தேன். பட் கண்டிப்பா இந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள கண்டிப்பா இறங்கவே மாட்டேன். தண்ணியே படாம ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருந்துட்டு இப்ப போக போறேன் பாருங்க. பண்டி, லில்லி சொன்னதை கேட்டியா? ஸ்விம்மிங் பூல்குள்ள இறங்குவாளாம், ஆனா தண்ணியே படாம 5 மினிட்ஸ்ல இருந்துட்டு போயிருவாளாம். இது பாசிபிளா பண்டி? கண்டிப்பா பாசிபிள் இல்ல. இப்போ கொஞ்ச நேரத்துல அவருக்கு ஃபுல்லா தண்ணி ஆக போகுது பாரு. கம் ஆன் கைஸ், பெட் வச்சுக்கலாமா? நீங்க என்னதான் பண்ணீங்கனாலும் சரி, என்ன பிடிச்சி தள்ளி விடாம இருந்தீங்கன்னா என் மேல சுத்தமா தண்ணி படவே படாது. கம் ஆன், யார் யார் இந்த போட்டிக்கு வரீங்க? என்ன முடிஞ்சா கீழே தள்ளி விட ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். லில்லி அக்கா, இப்ப தானா வந்து மாட்டீங்க. பண்டி அண்ணா, நம்மளுடைய கேம் பிளான் போட்ட வேண்டியதுதான். லில்லி அக்காவை தொடாமையே இப்ப தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறலாம். ஓகே, ரெடி ஸ்டெடி 1 2 3 கம் ஆன், எல்லாரும் ஆடுங்க, குதிங்க. மை காட் கைஸ், இது ஸ்விம்மிங் பூலா இல்ல வேற ஏதாவது சுனாமி வந்த மாதிரி இருக்கு. கம் ஆன், ஸ்டாப் ஷேக்கிங் கைஸ். ஓ மை காட் நான்சி, ஓ மை காட் லில்லி கீழே விழுந்துட்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே क्वेश्चन ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்டா நடந்த ஜெல்லி காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் 2 பிளேசஸ் வின் பண்ணது யாரு? இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை டிஸ்ப்ளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேத்து ஐஸ் பெட் மேல எந்த ஆர்டர்ல படுத்தாங்க, எந்த ஆர்டர்ல எந்திரிச்சாங்க அப்படிங்கிற क्वेश्चनக்கு நிறைய பேர் ரொம்ப கரெக்டான ஆன்சர் அனுப்பிச்சு வச்சிருந்தீங்க. அதிலிருந்து நாங்க 3 லக்கி வின்னர்ஸ் செலக்ட் பண்றதா ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். அந்த வின்னர்ஸ் யார் யாருன்னு பார்த்தலாமா? ஹேமா ஸ்ரீ சென்னை திருவான்மையூர், ரித்விக் ஈரோடு, அனுஷ்கா கோயம்புத்தூர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிளாசிக் மினி ஃபுட் சேனல்ல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிவ்அவேஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.